முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாக ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 இறை ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே இதுவரைக்கும் 43 செய்திகளை நாம் பதிவிடவும் வெளியிடவும் தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு 44வது தலைப்பு, நன்றாய் நினைப்பதின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் வெல். முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். தேவனுடைய கட்டளையில் முக்கியமான ஒரு கட்டளையை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக சபை மறந்திருக்கிற ஒரு கட்டளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு பிரதானமான ஒரு காரியம். 99.999%, right? Out of 2 million Israelites, just 2 entered the Canaan. தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை எல்லாருக்காகவும் ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் 19,99,998 பேர் வனாந்தரத்தில் வீழ்ந்து போனார்கள். ஏன் என்று இன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு விளக்குவார். பாருங்கள், இந்த தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், என்னுடைய வாழ்க்கை தலை நேராயிற்று. அது எந்த கட்டளை தெரியுமா? அவருடைய அதிசயங்களை நம்ம தியானிக்கும்படியாக பல வசனங்கள் சொல்லுகின்றன. தேவன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஜனங்களுடைய தேவைகளை எப்படி சந்தித்தார், ஜனங்களை எப்படி விடுவித்தார், ஜனங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணார், இப்படி தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற அது அதிசயமான காரியங்களை நீங்கள் தியானிக்க 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 உங்கள் அவிசுவாசம் தானாகவே அகன்று போகும். ரைட்? இருள் நீங்குவதற்கு நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மண்வெட்டியை கொண்டு வந்து இந்த இருளை கொத்தி வெளியே போட வேண்டியதில்லை, புல்டோசர் கொண்டு வந்து இருளை அகற்ற வேண்டியதில்லை. லைட்டை போட்டா இருள் நீங்கி விடுகிறது. அதே போல இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் அதை கவனமாக எடுத்துக்கொள்ள போறீங்க. இட் இஸ் சோ சிம்பிள். பாருங்கள், ஒரு காரியத்தை நன்றாக நினையுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இன்றைய தலைப்பு நன்றாய் நினைப்பதின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் ரிமெம்பரிங் வெல். யூ ஷுட் ரிமெம்பர் ஒன் திங் வெரி வெல். யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் இட். வாட் இஸ் இட்? ஹிஸ் மிராக்குலஸ் வே. வாசிப்போமா? அங்கே உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசிக்க தடுமாறுகிறார்கள், சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், எப்ப நான் இதுவரைக்கும் உங்களை எப்படி நடத்தி வந்தேன் என்பதை ஜஸ்ட் ரிமெம்பர். 430 ஆண்டுகள் நீங்க அடி வாங்கினீங்க, நான் அவர்களை எப்படி வெளியே கொண்டு வந்தேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு வந்தேன். ரைட்? ஹல்லேலூயா. ஐயோ, அதை நீங்க நன்றாய் நினையுங்க. உங்களுக்கு முன்பதாக செங்கடல் வந்தது, பின்பதாக பார்வோனின் சேனை வந்தது, உங்களை எப்படி நான் வெளியே கொண்டு வந்தேன், நன்றாக நினையுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியும். எப்பொழுது அது சாத்தியம் என்றால் நீங்கள் நம்ப முடியாததை நம்ப வேண்டும். யார் யாரெல்லாம் தேவன் செய்த அற்புதங்களை நன்றாய் நினைத்தார்களோ அத்தனை பேர்களையும் தேவன் அற்புதமாக விடுவித்து அற்புதமாக ப்ரொமோட் பண்ணி கிரீடம் சூட்டி மகிழ்ந்தார்.
என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் தேவன் அப்படித்தான் உயர்த்த போகிறார். இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீர்களா? ரைட், இருக்கிற சூழ்நிலையில என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியாது என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களா? மருத்துவர் சொல்லிவிட்டார், கேன்சர் 4th ஸ்டேஜ், இதெல்லாம் வெளியே வர முடியாது என்கிற பொய்யை நம்புகிற அருமையான கிறிஸ்தவத்திற்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது பாருங்கள். உங்க திராணிக்கு மிஞ்சின பிரச்சனை, திராணிக்கு மிஞ்சின கடன், திராணிக்கு மிஞ்சின குழப்பம். வாசிக்கிறேன் அங்கே உபாகமம் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. The book of Deuteronomy chapter 7 verses from 17. அந்த ஜாதிகள், அதாவது அந்த பிரச்சனைகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும், நீ பார்த்து பயப்படுகிற எல்லா வியாதிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். பயம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது, தைரியமும் விசுவாசமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நீங்கள் விசுவாசம் இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து எந்த வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்க தேவனிடத்திலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிற அதிசயங்களை தியானிக்க வேண்டும் என்று சில வசனங்கள் இருக்கின்றன. அதையும் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் பாருங்க. அருமையான தேவர்களே, நீங்கள் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் எப்படி அற்புதமாக ஜனங்களை விடுவித்திருக்கிறார், தன் ஜனங்களை எப்படி அற்புதமாக பாதுகாத்தார் என்பதை நீங்க நன்றாய் நினைக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி சூப்பர் நேச்சுரலா விடுவித்தார் என்பதை நீங்கள் நன்றாய் நினைக்க வேண்டும். சத்துருக்களை எப்படி சிதறடித்தார் என்பதை நீங்க நன்றாக நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், தம் ஜனங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தம்முடைய ஜனங்களை விடுவித்தார், உயர்த்தினார் என்று சொல்லி நீங்கள் தியானிக்க ரைட், நன்றாய் நினைக்க உங்கள் விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். இதைத்தான் நான் செய்தேன் பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா டைம்ல நான் இதைத்தான் செய்தேன். ஒவ்வொரு அற்புதங்களையும் எடுத்து தியானித்தேன். ஒவ்வொரு அற்புதத்திலும் மறைந்து கிடக்கிற அந்த சத்தியங்களை நான் தியானித்தேன் பாருங்க. என்னால நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ப ஆரம்பித்தேன். இதைத்தான் பவுல் ரோமர் 12:2 எழுதுறாரு, மனதை புதிதாக்குங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. அதுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நன்றா மெடிடேட் பண்ணுப்பா. ரைட், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஏனென்றால் his ways are always miraculous. அவருடைய வழிகள் எப்பொழுதுமே அதிசயமாகவே இருந்திருக்கிறது. நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். யார் யாரெல்லாம் இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார்கள்? காலேபு கீழ்ப்படிந்தான், யோசுவா கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க? அவர்கள் நமக்கு இறையாவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம், தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களே எகிப்திலே என்னென்ன அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார், இவைகளையெல்லாம் மனதிலே வைத்திருந்ததுனால நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பினார்கள். இதை குறித்து 1 நாளாகமும் 16:9 என்ன சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 Chronicles chapter 16 verse 9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட். இதை கட்டளையாக நீ எடுத்துக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் தேவனுடைய அற்புதங்களை தியானிப்பேன். கூகுளில் போங்க, தாம்சன் செயின் ரெஃபரன்ஸில் பாருங்க. கடைசியில் மிராக்கிள்ஸ் நீ பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாம் மூலமாக என்ன அற்புதம் செய்தாரு,
மோசே மூலமா என்ன அற்புதங்களை செய்தார், காலேபு யோசுவா மூலமாக என்ன அற்புதங்கள் செய்தார், தாவீது மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக, ஒவ்வொருவர் மூலமாக, எலியா எலிசா போன்றவர்கள் மூலமாக எத்தனை அற்புதங்களை செய்தார். அது வேதத்தில் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறது என்பதை நான் தியானிக்க ஆரம்பிச்ச பாருங்க, எல்லா அவிசுவாசமும் ஓடியே போயிட்டுங்க. ஆனால் தான் சொல்றாரு, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானியுங்கள். நீங்கள் விசுவாசத்திலே குன்றி போக மாட்டீர்கள். விசுவாச வீரர்களாக, வீராங்கனையாக தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள். இன்னும் இதை குறித்து ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ மாஸ்டர், இதை குறித்து இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 105வது சங்கீதம் 2வது வசனம், 105:2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இந்த ஒரு அசைன்மெண்ட்டை எடுங்க, முடிந்தா ஒரு ரூம் போட்டு தங்குங்க, ஒரு மாசம் ரூம் போடுங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் கடல்ல இருக்கீங்க, எத்தனை கோடி கடல்ல இருக்கீங்க, எத்தனை குடும்ப குழப்பத்தோடு இருக்கிறீங்க. ரைட்? ஹல்லேலூயா, ஓ thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்துல இதற்கு பல என்ன இருக்கு, சான்றுகள் இருக்கின்றன. தாவீது நம்ப முடியாத சூழ்நிலையில வெற்றியை நம்புகிறான். ஒரு சேனைங்க, ஒரு மாசம் இல்லைங்க, 40 நாட்கள் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சேனையை ஏன் தேவனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை, ஏன் பயன்படுத்த முடியலை தெரியுமா? அவர்கள் தேவன் செய்தவற்றை நினைக்கவில்லை, ஆனால் ஆட்டு இடையன் நினைவு கூர்ந்தாங்க. ஒரு முறை என்னுடைய ஆடுகளை கவ்வி கொண்டு செல்வதற்கு ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. எங்க சொல்றேன், வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 1 சாமுவேல் 17:36. சவுல் ராஜா ஆட்டு இடையனை அவிசுவாசத்துக்குள்ள நடத்த பார்க்கிறேன். என்ன சொல்றான்னு பாருங்கள். எப்பா அவன் ராட்சதன், நீ சின்ன பையங்கிறார். அதற்கு சவுல் ராஜாவை பார்த்து தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்தது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். 36வது வசனம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். என்ன நினைவு கூறுறான் பாருங்க. எப்பா, சிங்கத்தை தூக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு பலம் தந்தாருப்பா. அவர் அதிசயமாக இவனை நடத்தி வந்த பாதையை அவன் மறக்கலங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களை தியானியுங்கள். நீங்கள் ஒருபோதும் விசுவாசத்திலே குன்றி போக மாட்டீர்கள். உங்கள் குடும்ப ஜபத்தில் அதை தியானியுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க பிள்ளைகள் பயங்கர ஃபெய்த்தில் வந்துருவாங்க. நம்ப முடியாத மார்க்கை நம்புவாங்க. ஆமா, நான் அரைகுறையா தான் படிச்சிருக்கிறேன், என் தேவன் எனக்கு 100 மார்க் தருவார் என்கிற விசுவாசத்தை ஊட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? கடந்த நாட்களிலே நம்முடைய ஆதாம் ஏவாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் ஜனங்களை எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடத்தினார் என்று சொல்லி சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. ஹல்லேலூயா. 430 ஆண்டு கால அடிமைத்தனங்க, தப்பிவிக்கவே முடியாது. ரைட்? ஹல்லேலூயா. அந்த 10 வாதைகளையும் தேவன் எப்படி செயல்படுத்தி தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை விடுவித்தார் என்பதை இஸ்ரவேலர்கள் சிந்தித்திருந்தால் அவிசுவாசத்துல போயிருக்க மாட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. தப்பவே முடியாதுங்க. ஆனால் தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த அற்புதங்களை செய்து பார்வோனுடைய சேனையை கலங்கடித்து வெளியே கொண்டு வந்தார் அல்லவா? ஹல்லேலூயா. எரிகிற பாருங்க, எதிரே செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை. தப்பவே முடியாதுங்க.
அந்த பகுதிகளை தியானிங்க. ஐயா, இப்பொழுது நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவித்து சிங்காசனத்திற்கு கொண்டு செல்ல தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ. ஐயா, அவருடைய ஞானம் அனந்த ஞானம், சர்வ லோகாதிபதி. ஹல்லேலூயா. ஐயா, அவர் உன்னை விடுவிக்க அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு முன்பதாக எப்படி விடுவித்தார்? நேச்சுரல் வேலை இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் விடுவிச்சார். ரைட்? அது ஒரு வழி. எது ஒரு வழி? செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த வழியாக அவர்களை வழி நடத்தின ஒரு அதிசயமான வழி. இதை போல என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இதை போல ஆயிரக்கணக்கான வழி அவருக்கு இருந்ததுப்பா. அதுல ஒரு வழியை யூஸ் பண்ணிட்டாரு. அந்த ஆயிரக்கணக்கான வழியை பற்றி 2 ரகசியங்கள் சொல்லி தர்றேன். ஆயிரக்கணக்கான வழியில ஒரு வழியும் நம்முடைய மைண்ட்ல ஏறாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், கோலை நீட்டினால் அந்த கடல் இரண்டாக பிளந்து அந்த தண்ணீர் மதில் சுவரை போல தண்ணீரை தடுத்து நிற்கிறது. ஒரு வினாடியில தரை காய்ஞ்சு போகிறதுங்க. ரைட்? யாருடைய மனசிலையாவது தோன்ற முடியுமா? இதை போல சிறையிருப்பிலே இப்பொழுது சிக்கி இருக்கிற அருமையான தேவர்களே, இப்பொழுது நீங்கள் சிக்கி இருக்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவிப்ப, உங்களை உயர்த்த, உன்னை அழைத்த தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அதுல ஒரு வழி கூட உன்னுடைய இருதயத்திலே தோன்ற முடியாது. அதுல உள்ள 2வது ஒரு சத்தியத்தை சொல்லி தர்றேன். யாருடைய இருதயத்திலும் தோன்ற முடியாது. 2வது, எல்லா வழிகளும் சூப்பர் நேச்சுரல் வழிதான். மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில வேதமங்கும் தேடி வாசியுங்கள். ஒரு இடத்துல கூட நேச்சுரல் வேலை தம்முடைய ஜனங்களை விடுவிக்கவில்லை. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஹிஸ் டெலிவரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ஹிஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். Hallelujah. His provision is always supernatural. His promotion is also always has been supernatural. அதனாலதான் அவருடைய நாமம் அதிசயமானவர். ஏசாயா 9வது அதிகாரத்திலே நம்முடைய தேவனுக்கு 5 கேரக்டர் சொல்லியிருக்கீங்க. அதுல 1வது கேரக்டர் அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் என்ன வருது? ஆலோசனை கர்த்தர், சமாதான பிறகு நித்திய பிதா. இவைகள் எல்லாமே அந்த பட்டியலில் 2வது 3வது 4வது 5வது தான் வருகிறது. 1வது நம்மை அழைத்த நம்முடைய தேவனுக்கு 1வது பெயரு அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. His name is wonder. இதைத்தான் தியானியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்கள், இன்னும் உயிரை எடுக்கிற தாகங்க, உயிரை எடுக்கிற தாகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிர் போக போகுதுப்பா. இயற்கையான வழியிலே தண்ணீர் கொடுத்தாரு. அந்த மலை என்ன செய்தது என்று தேடி வாசிங்க. தண்ணீரத்திலிருந்து தண்ணீரை கொடுத்தது, தண்ணீரத்தில் இருந்த தண்ணீரை கொடுத்தது. எப்படி தெரியுமா? மோசே கோலை வைத்து ஒரு அடி அடிக்கிறான், வெள்ளம், பெரிய காட்டாற்று வெள்ளம் போல தண்ணி வருகிறது. ஏனென்றால் 25-30 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரு நிமிடத்துல கொடுக்கணுங்க. His ways are always supernatural, which a man's mind cannot understand. நம்முடைய மனதுக்கு எட்டாத வழியில தான் தேவன் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார், விடுவிப்பார், வாழ வைப்பார். அது அவருடைய வழி. அந்த வழியை நான் கற்றுக்கொண்ட நாளிலிருந்து என்னை கொண்டு தேவன் அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஒரு நாள் கூட அற்புதம் செய்யாத நாள் இல்லை. ஹல்லேலூயா. கண் சிமிட்டுவதை போல செய்கிறார். வெரி சிம்பிளா சொல்றாருங்க, கஷ்டப்படுறதே இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு சில வேளைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொபைலை தூக்கி பிடிக்கிற நீங்கள் தொட்டு நிறைய பேர் சுகமடைகிறீங்க. ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் தண்ணியாக கொடுத்தேன், கனடாவில் இருந்து தண்ணீரை குடித்தேன், பல மாதங்கள் எனக்கு வயிற்று வலி தீரவே இல்லை, இப்போ 10 நாள் ஆச்சு, அந்த வலியை போன இடமே தெரியவில்லை. ஹிஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். அதைத்தான் நன்றாய் நினைங்கிறாரு. அதைத்தான் தினமும் தியானியுங்கள் என்று சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். அடுத்து பாருங்க, மலை போல காணப்பட்ட எரிகோ மதில். ரைட்? தேவன் என்ன சொல்லி அழைக்கிறாரு? எப்பா இந்த எரிகோ பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறார். நேச்சுரல் வேலை கொடுத்தாரா?
நேச்சுரல் வேலை அந்த மதிலை இவர்கள் இடித்து புல்டோசரை வச்சு தள்ளினாங்களா? அல்ல பாவம் வச்சாங்களா? அருமையான தேவர்களே, நன்றாய் நினையுங்கள். எரிகோ மதில் எப்படி கீழே விழுந்தது என்று ஒரே அதிகாரத்தில் இருக்குங்க. அதை 1 மாசம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல? கடப்பார கம்பியை வச்சு இடிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யவில்லை? ஜெபம் செய்யவில்லை, உபவாசம் செய்யவில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் கிடையாது. செங்கடல் உன்னை எதிர்த்து வர முடியாது. 7 மடங்கள்ல 70 முறை 70 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலையை பார்த்து நீ பயப்படாதிருப்பாய். எரிகோ மதிலை பார்த்து பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. இதைத்தான் நீங்க நினைங்கிறார். ரைட்? இல்லை என்றால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய நிலைமை என்ன? சபையுடைய இன்றைய நிலைமை என்னவென்றால், என்னுடைய நாலேஜ் படி 5 ஆண்டுகளாக நம்முடைய செய்திகள் உலகத்தில் பல தேசங்கள்ல இருக்கிறவங்க நம்ம செய்தியை கேட்குறாங்க. என்றால் பல தேசங்கள்ல எனக்கு அழைப்பு வருகிறது. மேபி மோர் தென் 80% ஆஃப் குட் கிறிஸ்டியன்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் குட் பிலீவர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சில் போய் தேவனை ஆராதிக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறதுல மோர் தென் 80%, மேபி ஈவன் மோர் தென் 90% have not tasted that the Lord is good. தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற மிக சிறந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. தாங்கள் ஏற்கனவே தேவனுடைய நன்மைகளை தங்களுடைய ஆவி மனிதனில் பெற்றுக்கொண்டோ விட்டோம் என்கிற நாலேஜ் இல்லை. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். எதை பெற்றுக்கொண்டீர்கள்? வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு பண்ணப்பட்டுள்ள அதிக எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். வாக்கு பண்ணப்பட்டுள்ளபடி நீங்கள் ஏற்கனவே தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வாக்கு பண்ணி இருக்கிறபடி நீங்கள் ஏற்கனவே வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். More than 90% has not known. Hallelujah. They have not taste and see that the Lord is good, and also they have not tasted the goodness of the Lord. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கலங்க. தேவனின் மிக சிறந்ததில் வாழவில்லை. கிருபை 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 பாருங்க. ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் நீங்க 1 கோடி கொடுக்கலாம் என்று நீங்களே சொல்லுவீங்க. 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அட்ரஸை மாத்திரம் அனுப்புங்க. பின்கோடோட 690 rupees தாங்க. உங்க கையில வந்து வேத புஸ்தகம் கிடைத்த பிறகு நீங்கள் அந்த ஷாப்கீப்பருக்கு நீங்க பணத்தை அனுப்பிடலாம். கொரியர் சர்வீஸ் ஃப்ரீங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. நீங்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி அற்புதமாக அதிசயமாக விடுவித்தார், அதிசயமாக உயர்த்தினார் என்கிற அவருடைய அதிசயங்களை நீங்க தியானிங்க. என்னோடு சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. அது என்ன கொண்டாட்டம்? பெருக்கம் என்பது நம்ம தலையெழுத்து. அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வது. ஒரு இருதயத்துல ஒரு குதிகலம், ஒரு ஆனந்த களிப்பு, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆவணங்கள், ஆஸ்திகள் எல்லாமே பெருகி கொண்டு இருக்க தேவன் இந்த செய்தியை கேட்கிற வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். சமாரியாவில் பெரிய பஞ்சங்க. எதுக்குங்க எழுதி வச்சிருக்கு? நீ பஞ்சத்துல வாழக்கூடாது என்பது தான் எழுதி வச்சிருக்கு. இல்ல வேற எதுக்கு எழுதி இருக்கு? நேச்சுரல் வேலையா தீர்வு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஐயா, பசி தாங்க முடியாம அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம சாக போறோம், என்ன செய்ய போறோம்? கூட ஒரு வாரம் வாழ்ந்துருவோம். இன்னைக்கு உன் குழந்தைய அறுத்து வேக வச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு ஏன் குழந்தைய அறுப்போம். அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சங்க. நன்றாய் நினையுங்கள். அந்த சூழ்நிலையில தேவர் எப்படி அந்த பஞ்சத்தை போக்கினார் என்று இந்த ஒரு மிரக்கிளை நீங்க 1 வாரம் தியானிக்கலாங்க. ஆங்கிலத்தை 10 மொழிபெயர்ப்புல தியானிங்க, தமிழ்ல தியானிங்க, கூகுள்ல தேடி பாருங்க. உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமானே, ஆமே ஐயா. எந்த பஞ்சத்தையும், எந்த ஒரு தேவை என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் God's ways are always have been supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மாத்திரம்தான் அவர் சப்ளை பண்ணியிருக்கிறாருங்க. அந்த தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் சப்ளை தர்றதுக்கு உன்னோடு பேசி கொண்டு இருக்க. ஏன் எப்போ யூ ஆர் கால் டு பி த சேனல் ஆஃப் பிளஸிங். உன்னிடத்துல கோடா கோடியாய் கொட்டி வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். யூ ஆர் த
சேனல் ஆஃப் பிளஸிங். நாம் தாங்க ஆசீர்வாத வாய்க்கா. ஏன் இயேசு சொன்னார்ப்பா, நீங்க தான் உப்பா இருக்கிறீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பஞ்சத்தையும் போக்கக்கூடிய ஆற்றலினால் என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதித்து இருக்கிறேன். I have already got it. Hallelujah. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில துவங்கி விட்டது அருமையானவர்களே. இதுக்கு நீங்க பெருசா ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. யோசேப்பு அந்த நாட்கள்ல வந்த பஞ்சம் உலகத்தையே பாதிச்சதுங்க, உலகத்தையே பாதிச்சது. அங்க வந்தா பாருங்க, அடிமைத்தனத்துல இருந்த யோசேப்பு உலகத்துக்கே ஆகாரம் கொடுத்தான். நீங்க தேடி வாசிங்க, ஒரு இடத்துல கூட ஜெபம் செய்தான் என்று சொல்லவில்லை. ஒரு இடத்துல ஆண்டவரே நான் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கலங்க. ஹல்லேலூயா. ஐயா, நான் ஜெபத்திற்கு விரோதி அல்ல, ஜெபம் செய்ய சிறந்த வழி என்று சொல்லி ஒரு புஸ்தகம் என்கிட்ட இருக்கு, பெட்டர் வே டு ப்ரே. 100 மொழிகள்ல வந்திருக்குங்க. தமிழ இந்தியாவிலே ஒரு 5-6 மொழிகள், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ். புக்க வாசிங்க. நீங்க வருத்திக்கிட்டு இருக்க மாட்டீங்க, உடலை வருத்தி உபவாசம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உபவாசம் பண்ணலாமா என்று யோசிப்பதற்கு முன்பதாகவே அந்த நன்மையை தேவன் உங்கள் கருத்துல கொடுத்திருப்பார். எனக்கு பிரியமான தேவர்களே, சாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த செய்தியை கேட்க தேவன் உனக்கு வாய்ப்பு தரவில்லை மகனே, மகளே. ரைட். அடுத்து பாருங்க, பயங்கரமான சிங்கக்கவி, பசி. அந்த சிங்கத்தை ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நபரை சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போடுவார்களா? அதற்கு முன்னதாகவே சில நாட்கள் அந்த சிங்கத்தை பட்டினி போட்டிருப்பாங்களா? இயற்கையான வழியிலேயா தானியலை பாதுகாத்தா? அதை தியானிங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? ராஜா கண்டுபிடிச்சிட்டான், தானியேலின் தேவனே தேவன் என்று கண்டுபிடித்த உடனே அவன் சொல்றான், எப்பா இந்த தேவன் தான் தேவன். யாரெல்லாம் தானியேலை தூக்கி கெவிக்குள்ள போட்டார்களோ அவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள போடுங்கன்னா அந்த கெவிக்குள்ளே அந்த சரீரங்கள் வந்து தரையில விழுவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவைகளை கவ்வி சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. அந்த தேவன் தானியேலை எப்படி பாதுகாத்தார்? தியானிங்க. ஹல்லேலூயா. உங்களை வாழ வைப்பதற்கு உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு லட்சக்கணக்கான வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் தான். அதுல எந்த வழியும் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்ற முடியாது. ஹல்லேலூயா. இதைத்தான் நாங்கள் தியானிக்கிறோம் அருமையான தேவர்களே. தேவனை போல பேசுகிறோம், தேவனை போல வியாதியை சுகமாக்குறோம், கிருபை. தேவனை போல நாங்கள் வளருகிறோம், கிருபை கிருபை கிருபை. நீங்கள் கிருபையின் காலத்தில் வாழுகிறீர்கள் அல்லவா? கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய என்ன செய்யுது? புயல் காற்று. கப்பல் அலசடிப்படுது. சில வினாடிகளிலே தண்ணீர்ல மூழ்கி விடுமோ என்கிற பயம், பதஷ்டம். எப்படி அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்? அதுதானங்க மிரக்கிள். மிரக்கிள்னோடனே சிலர் பயப்படுறாங்க. மிரக்கிள் என்பது எதிர் சூழ்நிலைக்கு சாவுமணி அடிப்பது, எதிரிகளுக்கு சாவுமணி அடிப்பது, சத்துருக்களை சாகடிப்பது, அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை, அவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பு, அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அதுதான் மிரக்கிள். திரும்ப சொல்லட்டுமா? அற்புதம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை, ஆசீர்வாதம். சத்துருக்களுக்கு தோல்வி, சத்துருக்களுக்கு மரணம். இதுதான் மிரக்கிள் அருமையானவர்களே. இந்த மிரக்கிளை நீங்க தியானிக்க தியானிக்க நீங்கள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க, இருளிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏனென்றால் நீங்கள் அற்புதங்களை தியானிக்க தியானிக்க ஒரு ஃபிளாஷ் லைட் அடிக்கி, இப்படித்தானே தேவன் பிரச்சனையை தீர்த்திருக்கிறாரு, இப்படித்தானே இந்த சிக்கலிலிருந்து விடுதலை செய்திருக்கிறாரு, இப்படித்தானே இந்த பஞ்சத்தை போக்கி எல்லா God's ways are always supernatural. It is naturally supernatural. நமக்கு தாங்க அது அற்புதம், அவருக்கு அதுதான் சாதாரண வழிமுறை. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. எப்படி தீர்த்து வைத்தாரு? எதை? பஞ்சத்தை. வந்தாமாருங்க சத்தியத்தை அறிஞ்ச என்னை போல ஒரு எலிசா. எப்ப கலங்குறீங்க? நாளைக்கு இந்த நேரம் செழிப்பாயிருங்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே கப்பல் மூழ்கடிக்கப்பட போகிறது. என்ன செஞ்சாரு? தூங்கி எழுந்தாரு, முகத்தை கூட கழுவலைங்க. என்னடா நீங்க என்ன தொல்லை பண்றீங்க? இப்ப நான் பேசுறேன் பாரு,
காற்றும் கடலும் அமர்ந்துடும். நீ இப்படி பேசியிருக்கலாமா? ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணா? இறையாதே அமைதலாயிரு. அவர்கள் எதை அறிந்திருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து எதை அறிந்திருந்தார்? நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்திருந்தார். அதனால்தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? எவனாகிலும், ரட்சிக்கப்பட்ட எவனாகிலும் எவளாகிலும் மலையை பார்த்து பேசினா அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும். நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன் தாங்க. ஏன் இறங்க முடியல அவரால்? அவர் பார்த்து ரசித்த முதல் பெற்றோருக்கு அவரால் ஏன் இரக்கம் காட்ட முடியவில்லை? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ்ரவேலர்கள் பட்டினியினால குழந்தையை அறுத்து சாப்பிடுகிறார்கள். ஏன் அவரால் இரக்கம் காட்ட முடியவில்லை? அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு விட்டார்கள். இங்கேதான் பிரச்சனை இருக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார், அவர்களைத்தான் அவர் விடுவித்து கொண்டு வருகிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஏன் என்று வாசிக்கட்டுமா? ஏன் அவர்களுக்காக தேவன் தன்னுடைய கரத்தை திறக்கவில்லை? நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 78வது சங்கீதம் 11வது வசனம், Psalm 78 verse 11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள் என்று சொல்லட்டுமா? அவர்கள் தேவனுடைய அற்புத வழிகளை மறந்து அவருடைய கரத்தை கட்டி போட்டு விட்டார்கள். இன்னும் ஆழமான வசனம் இருக்கு பாருங்க. இதே சங்கீதம் 78வது சங்கீதம் 41 மற்றும் 42வது வசனங்கள், Psalm 78 verses 41 and 42. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். 42வது வசனம், அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலைக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? They limited the Holy One of Israel. அதாவது தேவனுடைய கரத்தை கட்டி போட்டாங்க. அவரால் வேலை செய்ய முடியல. ஐயா, ஒரு புஸ்தகமே இருக்குப்பா. இந்த ஒரு வசனத்துல எப்படி இஸ்ரவேலர்கள் வழியிலே தோற்று போக அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். டோன்ட் லிமிட் காட். தேவனை மட்டுப்படுத்தாதே. தேவனால உனக்கு இரக்கம் செய்ய முடியாது. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு எந்த முட்டு சந்தில நிற்கிறீங்க? கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட விரட்டுகிறார்களா? அல்லது மருத்துவ சாலைக்கு நீங்கள் ஓடி ஓடி போகிறீர்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் God's ways are always supernatural. It is effortless, it is enjoyable, it is instantaneous. Hallelujah. உடனடியாக தீர்வுங்க. காற்றும் கடலையும் பார்த்து அதட்டின உடனே உடனடி தீர்வு. ரைட்? ஒரு கல்லை தூக்கி போட்ட உடனே உடனடியாக அந்த ராட்சதன் மடிந்து போனான். அந்த தீர்வை அளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய நாவில் இருக்கிறது. அதை எப்பொழுது நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் அவருடைய அதிசயங்களை தியானிக்கும் போது. இன்னைக்கு தலைப்பு என்ன? நன்றாய் நினைப்பதின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் ரிமெம்பரிங் வெல். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எனக்கு வர்ற தொலைபேசியில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைகளினாலே பிரச்சனை, கணவனினாலே பிரச்சனை, மனைவினாலே பிரச்சனை. ஐயா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2 காரணங்களுக்காக பாடுபடவில்லை. நன்றாக நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளவு பாடுபட்டார். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளையாகிய நீ எந்த பாடும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் நீ பாடுபட்டார். அப்ப ஏன் நீ இன்னும் பாடல இருக்கா தெரியுமா? சத்தியத்தை அறியல. இன்னைக்கு ஒரு சத்தியத்தை ஆவியானவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவருடைய அதிசயங்களை தியானித்து பாருங்க. மெடிடேட் ஆன் தட். உங்களுடைய அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருவீர்கள். தேவன் தன்னுடைய கரத்தை திறக்க முடியும். நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி அவர் உங்களை பார்த்து அழகு பார்க்க ஆசையா இருக்காருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயே உங்க பிரச்சனை தீர்த்துக்கலாம். ஏசாயாவில் எழுதியிருக்கிறது, ஒருவன் கர்த்தருக்குள் தன்னையே ஆசீர்வதிக்கலாங்க. உன்னையே நீங்க ஆசீர்வதிக்கலாம். ஏனென்றால் தேவன் அந்த அளவுக்கு வல்லமையை உங்களுடைய நாவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. டோன்ட் அக்செப்ட் an ordinary life. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாப்பா. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க.
அப்படி ஒரு லைஃப் வேண்டியதில்லை. அப்படி ஒரு லைஃப் உனக்கு நியமித்திருந்தால் இந்த செய்தியை கேட்க உனக்கு வாய்ப்பு வந்திருக்கிறாது. 25 நிமிஷம் நீங்க கேட்குறீங்களே, அந்த கொழுந்து விட்டு எரிகிறது அல்லவா தேவனுடைய வசனம். ஏனென்றால் தேவன் ஒரு உன்னதமான நிலைக்கு உன்னை அழைக்கிறார். எந்த நிலைக்கு அழைக்கிறார்? யூ ஆர் கால்டு டு பி த வேர்ல்ட் ஷேக்கர். உலகத்தை உலுக்குகிறவராக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பரலோகம் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறது. உப்பு அள்ளி போடுறீங்க சாம்பார்ல, அல்லது ஒரு கறி குழம்பு வைக்கிறீங்க, உப்பு போடுறீங்க, அதில் உப்பு இல்லைன்னா என்ன வைங்க, அதில் காரம் இல்லை சாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஐயா, உப்பை போல எப்படி ஒரு பானை சோத்துல கொஞ்சம் உப்பை அள்ளி போடுறது போல இவ்வளவு பெரிய உலகத்துல உப்பாக உன்னை தேவன் தூவி வைத்திருக்கிறார். என்னை தேவன் வைத்திருக்கிறார் எதற்கு? உலகத்தை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஈஸிங்க, கேரண்டி, ரிஸ்க் ஃப்ரீ. தில்லா வாழலாம். நீ தில்லுக்குள்ள வந்துட்டியனா, எப்போ தில்லு வரும்? சத்தியத்தை நீ சரியாக அறிந்தால், விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாய். அப்பொழுது உனக்கு பயங்கரமான தைரியம் வரும். அதனால தான் நம்ம வசனம் வாசித்தோம். நீ இதை வாசித்து தியானித்தால். நான் அதை வாசிக்கட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நன்றாய் நினைப்பா, அப்ப நீ பயப்பட மாட்டான். விசுவாசம் இறங்காது, ஏறிடும். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 7:19 உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ எப்போ பயப்படாதிருப்பாய்? நீ எப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுவாய் தெரியுமா? நன்றாய் நினைக்கணும். எதை நன்றா நினைக்கணும்? ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலைகளிலும் தேவன் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஜனங்களை விடுவித்தார் என்று நீ நன்றாய் நினைக்க என்ன செய்யணும்? அந்த அற்புதங்களை தியானி, குடும்பத்துல தியானிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பெஸ்டா வாழுவீங்க. என்னுடைய செய்திகளை நீங்கள் ஒரு 50 செய்திகளை கேட்ட நபராக இருந்தால் இப்பொழுது நீங்கள் மிராக்கிள்ஸை மெடிடேட் பண்ணி பாருங்க. வேற லெவல் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துகிறவர். டாக்டர் கைவிட்டுட்டாங்க, 5th ஸ்டேஜ், எனக்கு ஃபோன் வருது, நான் பயப்படுறதே இல்லை. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. என் இயேசு நான் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். எங்கம்மா இருக்கிற? அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல. என்ன பிரச்சனை? டாக்டர் கைவிட்டுட்டாங்க. அம்மா பயங்கர வலியில படுத்து கிடக்குறாங்க, துடிக்கிறாங்க. எத்தனை நாள்? 15 நாள். நீ யாருமா? பேரு மஞ்சுளான்னு நினைக்கிறேன். நடந்து 5 வருஷம் ஆயிட்டு பாருங்க. உனக்கு என்ன வயசு? 30 வயசு. திருமணம் ஆயிட்டா? இல்ல. 2க்கும் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தினால கேன்சர் கடைசி வைரஸை இப்பொழுதே அழிந்து போனி கட்டளையிட்டேன். அப்புறம் என்ன கட்டளையிட்டேன் தெரியுமா? 60 நாள்ல உனக்கு திருமணம் ஆகிடும்னு சொன்னேன். அப்புறம் 3வது சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. 12 மாதத்துல உன்னுடைய கையில டேவிட் என்று ஒரு பையன் இருப்பான். மார்த்தாண்டத்துல ஜம்னி வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேவிட்டோடு இப்ப 2வது பிள்ளை பெற்றிருப்பாங்க. அருமையான தேவர்களே, தேவன் உங்களுக்கு இப்படித்தான் நியமித்து வைத்திருக்கிறார். தேவனை போல செயல்படும்படியாகத்தானா தேவன் உன்னை தேவன் என்று சொன்னாரு. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. எனவே நீ என்ன செய்யணும்? வேதத்துல எழுதியிருக்கிற அத்தனை அற்புதங்களையும் நீங்க தியானிங்க. நன்றாய் தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று நினைப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்களும் வாழுவீர்கள். தேவன் உங்களை கொண்டு வையகத்தையும் வாழ வைப்பார். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுகிறீர்களா? நம்முடைய ஜபம் ஒன்றே ஒன்று தானே. பவுல் அப்போஸ்தலனுடைய ஜபத்தை போலதான். ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தார். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை சீரியஸா எடுக்கிறாங்க. இவர்கள் எல்லா அவிசுவாசத்திலிருந்து பயத்திலிருந்து வெளியே வந்து உம்மை நம்ப முடியாத சூழ்நிலையில் உம்மை நம்பத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை நம்பத்தக்கதாக இந்த நாளிலிருந்து உம்முடைய அற்புதங்களை தியானிப்பார்களாக. அதை குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்றாங்க, நன்றாய் நினைக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது இருக்கிற எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் இவர்களை தொடர முடியாது. உம்மை போல, உம்முடைய குமாரனை போல வையகத்தை வாழ வைக்கத்தக்கதாக இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நலம்,
இந்த செய்திகளை மீடியாக்கள் மூலமாக உலகமெங்கும் கொண்டு செல்லுவதற்கு ஒரு 100 மொழிகளிலே இந்த செய்தியை கொண்டு வர தேவன் ஆலோசனை தருகிறார். இதற்கு தேவையான ஒத்தாசையை நீங்கள் செய்யுங்க. நீங்களும் இதில் பார்ட்னர் ஆகுங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸோட பார்ட்னர் ஆகுங்க. திரையிலே காணுகிற அந்த QR கோடு அல்லது அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் உங்கள் விதையை விதையுங்கள். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரும் விதைக்கிற விதையானது 1000 மடங்கு பெருகி உங்களுக்கே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விதைக்கிற விதையானது இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு வரும். நாம் யாவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.